மலிவான உணவு எதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். மலிவான உணவுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். போதை உணவு தான் மலிவான உணவுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் போதை உணவு எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் மலிவான உணவுன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இது மூட நம்பிக்கை உணவுகள். வெறும் சுவையை மட்டுமே காரணமாக வச்சு நம்ம இதை சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லிக்குள்ளே என்ன இருக்குது, இட்லிக்குள்ளே என்ன ஊட்டச்சத்து இருக்குது, தோசையில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, பூரியில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, அதை பற்றி நமக்கு கேள்வியே கிடையாது. ஏன் எதுக்குன்னு கேட்காமலே வெறும் சுவைக்காக நம்ம அதை சாப்பிட்டுட்ருக்கோம். மூட நம்பிக்கை உணவுகள். ஏன் எதுக்குங்கிற கேள்விக்கு இடமில்லாத உணவுகள். இதில் என்ன சத்து இருக்குது, ஏன் இதை சாப்பிட்றோம், எதுக்காக இதை சாப்பிட்ணும், அப்படி வெறும் சுவை தான். சுவைக்காக நம்ம சாப்பிட்றோம். பரோட்டா, அதில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது? விட்டமின் டி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஊட்டச்சத்து இருக்கா? ஒன்றுமே கிடையாது. சப்பாத்தி சூடாக இருக்கும், கதகதப்பாக இருக்கும். குளிர் பிரதேசத்தில் வசிக்கிறவங்களுக்கு வெறும் சூட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றாங்க. அது மாதிரி ஏன் எதுக்குன்னு கேட்காமல வெறும் சுவைக்காக அதை சாப்பிடுவாங்க. இல்லை பசிக்குதா அதனால் அதை சாப்பிட்றியா, பசி இப்போ தானே சாப்பிட்ட அதுக்குள்ளே திரும்பவும் சாப்பிட்ற, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி பசிக்கலைனாலும் நீங்கள் இதை சாப்பிடுவீங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி எல்லாம் இருக்குல்ல, கேக்கு, பேக்கரி உணவுகள், சிக்கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்கலைனா கூட சாப்பிடுவீங்க. அதான் கேள்வி. ஏன் எதுக்குங்கிற காரணமே இல்லை. ஒரு ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிட்டே இருப்பீங்க. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, இன்னும் கூட சாப்பிடுவீங்க, வயிறு நிறைய சாப்பிடுவீங்க. சில சாப்பாட்டு ராமன் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க பார்த்திங்கன்னா 10 பிரியாணி 4 பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்க, 2 கிலோ பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருவாங்க. கேட்டால் அவங்க ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க, இதுக்கு தானே நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக 2 கிலோ பிரியாணி சாப்பிட்டீங்க, என்ன காரணம் அது அப்படின்னா அதோட சுவை தான் காரணமாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுங்கிறது ஈஸியாகவே இருக்கக்கூடாது, அது கஷ்டமாக இருக்கணும். நல்ல விஷயம் எதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே நல்ல விஷயமா இருக்காது. ஈஸியாக நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்றீங்களா, கண்டிப்பாக அதில் நல்ல விஷயமே இருக்காது. நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற கூட ஈஸி தான், ஆனால் அதுக்காக நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டே இருப்பீங்களா? 4 வாழைப்பழம் சாப்பிடுவீங்க, 5 வாழைப்பழம் அவ்வளோதான், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி அது உங்களை அடிமைப்படுத்தாது. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்க, எத்தனை கொய்யாப்பழம் சாப்பிடுவீங்க? 1 தான் சாப்பிடுவீங்க, 1 இல்லை 2 அவ்வளோதான். நிறைய சாப்பிட்டு ஆனால் பிரியாணி 2 பேக்கெட் கூட சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க. அது ஏன் சாப்பிட்டீங்க, அதில் என்ன அவ்வளோ சத்து இருக்கா? சத்து இருக்குன்னு தெரிஞ்சு 2 பேக்கெட் சாப்பிட்டீங்களா? அதில் உங்களுக்கு அந்த மாதிரி பசிச்சுதா? இல்லை எனக்கு பசியே இல்லை, ஆனால் நான் சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன், திரும்ப எனக்கு ஒரு பிரியாணி சாப்பிடும்போது தோணுச்சு, சாப்பிட்டே இருக்கேன். அந்த மாதிரி காரணமே இல்லாமல் பசிங்கிற காரணம் இருக்கணும், அது கஷ்டமாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு கஷ்டமாக இருக்கும். கஷ்டமே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஈஸியாக சாப்பிட்றீங்க. ஒரு உணவு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கணும். ஒரு 2 கொய்யாப்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் நல்ல உணவு. நல்ல உணவுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு கொய்யாப்பழம் இருக்குன்னா அது நல்ல உணவுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது 2 கொய்யாப்பழத்துக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. அது சுவையாக இருக்கும், ஆனாலும் 2 கொய்யாப்பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. எந்த ஒரு ஆப்பிள் பழமாக இருக்கட்டும், 2 ஆப்பிளுக்கு மேலே சாப்பிட முடியாது. ஒரு ஆப்பிள் தான் போதும், ஆனால் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் அதை சாப்பிட்றது கஷ்டம். பாருங்கள், நல்ல விஷயங்கிறது, நல்ல உணவுங்கிறது சுவையாகவும் இருக்குது. அதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிட முடியாது. 3 ஆப்பிள் சாப்பிட்ணுன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்குதா, அதுதான் நல்ல உணவு. சும்மா ஈஸியாக வயிறை ரொப்பிக்கிட்டு போகிற, சும்மா 2 பிரியாணி 3 பிரியாணி இப்போ தானே சாப்பிட்ட, திரும்பவும் சாப்பிட்டுருக்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நல்ல உணவே கிடையாது. அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் குற்ற உணவுகள், இதெல்லாம் குற்ற உணவுகள். குற்றங்கள் செய்ய உங்கள் உடம்புக்கே நீங்கள் குற்றம் செய்கிறீங்க, அதான் குற்ற உணவுகள். இந்த மாதிரி நிறைய இட்லி சாப்பிடுவீங்க, 10 இட்லி 12 இட்லி. ஏன்டா வயிறு நிறையலையா, உனக்கு பசி அடங்கலையா, சாப்பிட்டுட்டே இருக்க. அந்த வயிற்றில் இடம் இல்லைன்னா மட்டும்தான் நிறுத்துவாங்க சாப்பிட்றத. பசி கணக்கெல்லாம் கிடையாது, அந்த வயிற்றுக்குள்ளே இடம் இல்லைப்பா அதனால நிறுத்து, இதுக்கு மேலே எனக்கு சாப்பிட்டா மூச்சு முட்டும், அதனால நான் சாப்பிட்றத நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரியான உணவுகளை எளிதாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சாப்பிட்றீங்களா, காரணமே இல்லாமல் சாப்பிட்றீங்களா, ஈஸியாக நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கீங்களா, சாப்பிட தூண்டுதா, நீங்களாக தான் நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னா அந்த உணவு உங்களை சாகடித்து விடும், உங்களுக்கு நோயை தரும். இதுதான் மலிவான உணவு, இதுதான் போதை உணவு, இதுதான் குற்ற உணவுகள், இதுதான் மூட நம்பிக்கை உணவுகள். மூடத்தனமான நம்பிக்கை கொண்ட உணவுகள். வெறும் சுவைக்காக சாப்பிட்டுட்ருக்கீங்க, வெறும் சுவை தான், அதுக்காக
நீங்கள் வந்து உங்கள் வயிற்றை நிரப்பிட்டு. ஆனால் வந்து நல்ல உணவுங்கிறது என்ன தெரியுமா? சுவையும் இருக்கும், அதில் சத்தும் இருக்கும், எல்லாம் தெரிஞ்சு தான் சாப்பிடுவீங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன அது சுவையாகவும் இருக்கும், அதில் இவ்வளோ சத்தும் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சு தான் சாப்பிடுவீங்க. அது மாதிரி ஒரு கேரட் சாப்பிட்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே இது வரைக்கும் நம்ம கேட்டது கிடையாது. இட்லிக்குள்ளே என்ன சத்து இருக்குது, பரோட்டாக்குள்ளே என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம என்றைக்கா கேட்டிருக்கோமா? பரோட்டாக்குள்ளே என்ன சத்து, தோசைக்குள்ளே என்ன சத்து, பூரிக்குள்ளே என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம என்றைக்கா கேட்டிருக்கோமா? கேட்டிருக்க மாட்டோம். ஒரு பாயாசத்துக்குள்ளே என்ன சத்து, அல்வாக்குள்ளே என்ன சத்து, ஒரு பால்காவாக்குள்ளே என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. அதில் நம்ம சத்துக்காக சாப்பிடல, வெறும் சுவைக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் அதை நம்ம கேட்குறதே இல்லை. ஆனால் நம்ம கேரட்டில் என்ன சத்து இருக்குதுன்னு கேட்போம், ஒரு வாழைப்பழத்தில் என்ன சத்து இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம், ஒரு கொய்யாப்பழத்தில் என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நாம் அதை சாப்பிட்றதுக்கான நோக்கம் சுவைக்காக மட்டும் இல்லை, அதில் சத்து இருக்குது, அதுவும் ஒரு காரணம். சத்துக்காகவும் நம்ம சாப்பிட்றோம். அதுக்காக சுவையே இல்லாத கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிட மாட்டோம். சுவை இல்லைன்னா அதில் சத்து இல்லைன்னு அர்த்தம். ஒரு சுவையே இல்லாத ஒரு கொய்யாப்பழத்தில் சத்தும் இல்லை. அந்த சத்தோட அடையாளம் தான், அறிகுறி தான். ஒரு கொய்யாப்பழத்தில் சத்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அதோட சுவை. நல்ல சுவையாக இருந்தால் அதில் நல்ல சத்து இருக்குது. அதுக்காக நீ நல்ல இட்லி வந்து நல்லா சுவையாக இருக்குது அப்படின்னா அதில் சத்து இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதில் வெறும் சுவை மட்டும்தான் இருக்குது, செயற்கையான சுவை. ஒரு கொய்யாப்பழத்தில் உள்ள சுவைக்கும் இட்லி உள்ள சுவைக்கும் என்ன வித்தியாசம்னா, இட்லி உள்ள சுவை வந்து செயற்கை சுவை. ஆனால் வந்து கொய்யாப்பழ சுவை என்பது இயற்கையான சுவை. இயற்கையான சுவை என்பது சத்துக்களை உள்ளடக்கியது. சுவையாக இருந்தால் அதில் சத்து இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாம்பழம் புளிக்குதுன்னா அதில் பழமாக இருக்குது ஆனால் புளிக்குது அப்படின்னா அதில் சத்து இல்லை, அதை சாப்பிடக்கூடாது. நல்ல இனிப்பாக இருக்கா, அதில் சத்து இருக்குது. ஒரு பலாப்பழம் இனிப்பே இல்லை, சப்புன்னு இருக்குது அப்படின்னா அதில் சத்து இல்லை. அது இயற்கையான சுவை, இயற்கையான சத்து. அதனால் வந்து ஒரு இட்லியில் வந்து சத்தே இல்லையா, அதில் செயற்கை சத்து இருக்கலாம். அது செயற்கையான சுவை, செயற்கையான சத்து. ஆனால் செயற்கையான சத்துங்கிறது நமக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். மூட நம்பிக்கை உணவுகள் அதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தும். செயற்கையான ஒரு பசி அப்படின்னு தான் சொல்லலாம். செயற்கையாகவே நிறைய ஏன் எதுக்குன்னு கேட்காமலே நிறைய சாப்பிட்டே இருப்போம். நிறைய சாப்பிட தோணும், ஈஸியாக சாப்பிடுவோம். ஆனால் வந்து அதை சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடுவோம், இட்லியை சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடுவோம், பரோட்டா சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடுவோம், நிறைய சாப்பிட தூண்டும், பிரியாணி சாப்பிடுவோம். ஆனால் அதை சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இட்லியை சமைப்பது ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்து கேஸு அரேபியாலலாம் வரும். அப்புறம் குக்கர் இட்லி குக்கர், அந்த குக்கர் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை, மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர், அந்த கிரைண்டரை தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலை, அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அரிசி உளுந்தம்பருப்பு அதெல்லாம் விளைய வைக்கிறதுக்கு ஒரு விவசாயி. இதெல்லாம் ஒன்றா சேர்றோம் ஒரு இடத்துல தான் நம்ம சமைச்சு இட்லி சமைச்சு சாப்பிட்றோம். அதனால் இட்லி வந்து ஈஸியான உணவு கிடையாது. செயற்கைங்கிறது அவ்வளோ தான். செயற்கையான உணவுகள் வந்து ரொம்ப ஆபத்தான முறையில் தயாரிக்கப்படுவது. உயிரை பணயமாக வைத்து தான் நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க. பல பேரோட உயிரை பணயமாக வைத்து உழைத்து தான், அந்த உழைப்பினால் வந்த இட்லியை தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது ஈஸியான உணவுன்னு அதிலும் ரொம்ப மென்மையான உணவுன்னு வேறு சொல்லிக்கிறீங்க. அது மென்மையான உணவு கிடையாது, வன்மையான உணவு, வன்முறை உணவு. பாருங்கள், அரேபியாவிலேருந்து கேஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு, எரிவாயு. அதுக்கு லாரியில் ஏற்றிட்டு வரணும், அது ஒரு ப்ராசஸ்ஸு. சும்மா வந்து நிலத்தில் வந்து போர் போட்டு அப்படியே கேஸையாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நிறைய ப்ராசஸ் பண்ணி பெரிய தொழிற்சாலை, அதுக்கு ஒருத்தர் படிக்கணும், பெரிய படிப்பு. நிறைய அங்கே வேலை பார்க்குறவங்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பாளிகள், படித்து அந்த எரிவாயுவை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்போ பெட்ரோலை டீசலையும் தனியாக பிரித்து எடுத்து, அப்புறம் வாகனங்கள் மூலமாக எடுத்துகிட்டு வந்த வாகனங்களுக்கு ஒரு தொழிற்சாலை. அப்படி பயங்கர கஷ்டப்பட்டு தான், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உதவியோடு தான் நீங்கள் இட்லியை சமைச்சு சாப்பிட்றீங்க. 2 இட்லியை சாப்பிட்றீங்கன்னா சும்மா கிடையாது, வன்முறை உணவு அது. அது வந்து ஆபத்தான, பல பேர் உயிரை பணயமாக வைத்து பல பேரை காவு வாங்கிய உணவு அது. பிரியாணி சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, பேக்கரி உணவு சாப்பிட்றீங்கன்னா ஆபத்தான உணவுகள். கடுமையான உழைப்பினால் உருவாக்கப்பட்டது அந்த உணவுகள்லாம். அதற்கு பின்புலம் பாருங்கள். நான் சொன்னால் அரேபியாவிலேருந்து கேஸ் செட்டு, அது மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும். ஆனால் ஒரு பலாப்பழம், ஒரு மாம்பழம், ஒரு கொய்யாப்பழம் மரத்தில் பறிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. பாதுகாப்பான உணவு, ஆபத்து இல்லாத உணவு, பிறருக்கு இடையூறு செய்யாத உணவுகள், இது சத்தான உணவுகள். அதனால் ஒரு உணவு வந்து நல்ல உணவா அல்ல மலிவான உணவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, போதை உணவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு குற்ற உணவு என்று, இது போதை உணவு தான் குற்ற உணவு.
அதுமாதிரி மூட நம்பிக்கை உணவுகள், போதை உணவுகள் தான், மலிவான உணவுகள் தான் மூட நம்பிக்கை உணவுகள். எப்படி கண்டுபிடிக்கிறது? மூட நம்பிக்கை உணவுகள், செயற்கையான உணவுகள் அனைத்துமே மூட நம்பிக்கை உணவுகள் தான். அப்போது இந்த மூட நம்பிக்கை உணவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஏன் எதுக்குன்னு தெரியாமலே நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, அதில் சத்து இருக்குது, அதை பற்றி வெறும் சுவைக்காக சாப்பிட்றீங்க, ஈஸியாக சாப்பிட்றீங்க, நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, போதும் 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 என்கிற உணர்வு வரவே மாட்டேங்குது, சாப்பிட்டே இருக்கீங்க, வயிற்றில் இடம்லாம்னா மட்டும்தான் நிறுத்துறீங்க, வெறும் பசிச்சுலாம் சாப்பிட்றது இல்லை, அதில் என்ன சத்து இருக்குது அது தெரிஞ்சுக்க ஆசையப்படுறதில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை சாப்பிட்றது, நிறையாவும் சாப்பிட்றீங்க, நிறையா சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெறும் சுவை தான், ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி, அதில் என்ன இருக்குது அதை பற்றின கேள்விக்கே இடம் இல்லை, கேட்கணுங்கிற ஆசையே உங்களுக்கு வரல, அதில் என்ன சத்து இருக்குது, அந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மூட நம்பிக்கை உணவுகள். அதனால் ஒரு சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும், உங்களை அடிமைப்படுத்துதா, அது மூட நம்பிக்கை உணவுகள். உங்களை அடிமைப்படுத்தும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கணும், அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்ணுன்னாலும் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், 2 வாழைப்பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சுவையாக தான் இருக்கும் ஆனாலும் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆப்பிள் பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், இது கஷ்டமாக தான் இருக்கும், 2 பழம் சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல பழங்கள் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்ல உணவுகள் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் மலிவான உணவு இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவீங்க, ரொம்ப. அதனால் பிறரை அடிமைப்படுத்தினா தான் அந்த உணவுகளே தயாரிக்க முடியும், அடிமைத்தனமான உணவுகள். அதனால் மலிவான உணவுகள் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் அதுலேருந்து நீங்கள் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண முடியும். அப்போ உங்கள் உடம்புல நோயே வராது. மலிவான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உங்கள் உடம்புல நோய் வருது. நம்ம உடம்புல நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணுன்னா நாம் போதை உணவுகளான, மலிவான உணவுகளான, குற்ற உணவுகளான, மூடநம்பிக்கை உணவுகளான உணவுகளை நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாது என்பதில் நாம் தெளிவாக உறுதியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு நோயே வராது, ஆரோக்கியமாக வாழலாம், நீண்ட காலம் உயிர் வாழலாம் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்.